அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன புகழ் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? என்ன பார்க்க போகிறோம் பாட்டி? ஒரு பழமொழியோட விளக்கம் தான் பார்க்க போகிறோம். என்ன பழமொழி பாட்டி? சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற பழமொழி தான். அது எப்படி பாட்டி சுத்தம் சோறு போடும்? சுத்தமாக இருந்தால் எப்படி சோறு போடும்னு கேட்குறியா? சரி, முதல்ல சுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே பாட்டி. சரி, சுத்தம்னா என்ன? நீ காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன்? முதல்ல ப்ரஷ் பண்ணுவேன், அப்புறம் டாய்லெட் போவேன், அப்புறம் குளிப்பேன். அப்புறம் குளிக்கும் போது எப்படி குளிப்ப? நல்லா சோப்பு போட்டு குளிப்பேன். சோப்பு போட்டு உன்னை குளித்து சுத்தப்படுத்திக்குவேன். சரி, அதுக்கு பிறகு துவைச்ச துணியை அணிவோம். அதாவது துவைச்சி சுத்தமாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுக்குவேன். சரி, அடுத்து இந்த வாரத்துக்கு ஒரு தடவை நெயில்ஸ் கட் பண்ணுவோம். வெரி குட், அருமை. அப்புறம் அடுத்து இந்த வாரத்துக்கு ஒரு தடவை தலை குளிப்போம். இப்படி ஒன்று நீ சுத்தப்படுத்திக்குவேன். இதுக்கு பேர் என்ன? செல்ஃப் கிளீனிங். நம்மளே சுத்தம் படிக்கிறது. வெரி குட். அப்புறம் சரி, இது உன்னையே நீயே சுத்தப்படுத்திக்கிறது. வீட்டை எப்படி சுத்தப்படுத்திக்குவ? வீட்டை நம்ம டெய்லி கூட்டுவோம். அடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை மாப் போடுவோம். ஒரு தடவை தான் போடுவீங்களா? 2 தடவை போடுவீங்களா? 2 தடவைக்கு மேலேயே போடுவோம். 2 தடவைக்கு மேலே. 1 தடவை, 2 தடவை, 3 தடவை எப்படி வேணாலும் மாவு போடுவீங்க. மாவு போட்டு வீட்டை சுத்தப்படுத்திக்குவீங்க. வீட்டை கூட்டும் பொழுது குப்பையை கண்ட இடத்துல போடுவீங்களா? குப்பையை டஸ்ட்பின்ல தான் போடணும், கண்ட இடத்துல போடக்கூடாது. கண்ட இடத்துல போடாமல் இப்படி வீட்டை சுத்தமாக வச்சுக்குவோம். சரி, ரைட்டு. சமைக்கும் பொழுது என்ன செய்வாங்க அம்மா? சமைக்கும் போது அம்மா பாத்திரத்தெல்லாம் நல்லா விளக்குவாங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறி எல்லாம் வாஷ் பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பழங்களை வாஷ் பண்ணுவாங்க. ஆக சாப்பிடும் முன்னாடி பழங்களை நல்லா கழுவிட்டு பழங்களை சாப்பிடணும். சமைக்கும் முன்னாடி காய்கறிகளை நல்லா கழுவிட்டு சமைக்கணும். சமைக்கும் முன்னாடி பாத்திரங்களையும் நல்லா கழுவி தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் பயன்படுத்துகிறோம். இப்படி நம்மளை வீட்டையும் சரி நம்மளையும் சரி சாப்பிடக்கூடிய பொருள்களையும் சுத்தமாக வச்சுக்கிறோம். சரி, இப்படி வீட்டில் சமைக்கிற பொருளை மட்டும் சாப்பிட்ணுமா, இல்லை வெளியில் வாங்கி, அதாவது ஹோட்டலில் இந்த ஜங்க் ஃபுட்டுலாம் சொல்கிறாங்களா, அதையும் வாங்கி சாப்பிட்லாமா? வீட்டில் சமைக்கிறது தான் சாப்பிடணும். ஏன்னா ஹோட்டலில் சமைக்கிறது சாப்பிட்டா நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்காது. சரி, அந்த ஜங்க் ஃபுட்டுனா என்னப்பா? ஜங்க் ஃபுட்டுனா அந்த பர்கர், பீட்சா, நூடுல்ஸ். அப்படியா? இந்த துரித உணவுன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரியா? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரி, அதெல்லாம் சாப்பிடாம வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு இவ்வளவு சுத்தமாக செய்த உணவுகளை மட்டுமே நம்ம சாப்பிட்டா நாம் எப்படி இருப்போம்? நம்ம ஹெல்த்தியாக நோய் இல்லாமல் இருப்போம். நோய் நொடி இல்லாமல் ஹெல்த்தியாக இருப்போம். நோய் நொடி இல்லாமல் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்போம். வெரி குட். நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் எது? சாப்பாடு சுத்தம். அப்படி நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நம்ம வேலை நல்லா செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? நல்லா சுறுசுறுப்பாக செய்யலாம். அப்போ சுறுசுறுப்பாக வேலை நல்லா செய்யும் பொழுது அதற்கேற்ற என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும். காசு கிடைக்கும், கூலி கிடைக்கும். சரி, அப்போ கூலி, அந்த காசு, சம்பளங்கிறது கிடைக்கும் போது நம்ம நல்லா சாப்பிட முடியும், வயிறு நிரம்ப சாப்பிட முடியும், ஆரோக்கியமாகவும் சாப்பிட முடியும். அதாவது நம்ம வேலைக்கு அதிகமாக வேலை செய்கிறதுனால சாப்பாடும் நிறைய செல்லும், நிறைய இழுக்கும். அதே சமயத்தில் சுத்தமான உணவாகவும் இருக்கும், நிறையாவும் சாப்பிடலாம். பிடிச்ச உணவாகவும் நம்ம சாப்பிடலாம். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது உனக்கு? சுத்தம் சோறு போடும். எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ புரியுதுங்களா? சுத்தமாக இருந்தால் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம், நோய் நொடி இல்லாமல் இருந்தால் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். ஆரோக்கியமாக இருந்தால் வேலை செய்யலாம், வேலை நல்லா செஞ்சா கூலி கிடைக்கும், கூலி நல்லா கிடைச்சா வயிறு நிரம்ப சாப்பிடலாம். அப்ப சுத்தம் சோறு போடும். புரியுதுங்களா? எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நன்றி.